ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எழுத்தாளர் லதா அவர்கள் எழுதிய கழிவறை இருக்கை இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த புத்தகத்தை நான் ஆன்லைனில் சில பேஜஸ் பார்த்து தான் வாங்கினேன். அதாவது சைல்டு அப்யூஸை பற்றி ரொம்பவே நுட்பமாக எழுதியிருந்தாங்க. சைல்டு அப்யூஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு விதமான கோபமும் பலவிதமான கேள்விகளும் எழும்பும் இல்லைங்களா? அதில் முதல் விஷயம், எப்படி ஒரு மனுஷன் ஒரு குழந்தையை போய் இப்படி தவறான பார்வையில் பார்க்க முடியும்? அப்போ அவன் சிந்தனை எவ்வளோ ஒரு கோரமாகவும் கொடூரமாகவும் வக்ரமாகவும் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி வன்புணர்வை அனுபவிக்கிற பெரும்பாலான குழந்தைகள் முதல் தடவையிலே சொல்கிறதில்ல. வீட்டில் நான் படிக்கிற பல செய்திகளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ திரும்ப திரும்ப அந்த நபரால் பாதிக்கப்பட்டு கடைசியாக யாராவது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். எனக்கு இருக்க கேள்வி என்னன்னா, அந்த குழந்தைக்கு தாய் மீதோ தந்தை மீதோ சகோதரர் மீதோ சகோதரி மீதோ இல்லை சித்தப்பாவோ பெரியப்பாவோ தாய் மாமாவோ இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை நண்பர்களோ ஆசிரியர்களோ யாருமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கலையா? யாருமே போய் ஏதாவது உனக்கு நடந்தால் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறதுக்கோ இல்லை இவங்கள்ட்ட சொன்னால் அதை தீர்த்து வைப்பாங்கங்கிற மாதிரியோ ஒரு சின்ன நம்பிக்கை கூடவா அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கல? அப்போ சமூகமாக நம்ம எந்த இடத்துல அதில் தவறளிச்சோம் இப்படிங்கிற கேள்வியும் நம்மள பலருக்கு இருக்கத்தான் செய்யும். இது எல்லா கேள்விகளுக்கும் மைய பகுதியாக எழுத்தாளர் லதா அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன், அதாவது பாலியல் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. பாலியல் கல்வியா? இங்கே பல பேருக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே தெரியறதில்ல. நான் 12th படிக்கும்போது எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். நான் படித்ததோ கேர்ள்ஸ் ஸ்கூலு, சொன்னதோ விமென் ஸ்டாஃபு. ஆனால் இந்த பகுதி வர்றப்பையே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதை நீங்களே பார்த்து படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலாக உடல் ரீதியாக நடக்கிற இயற்கையான விஷயத்த சொல்கிறதுக்கே அருவருப்பு பட்டு அதை வேண்டான்னு ஒதுக்கும் பொழுது, இது இயற்கைக்கு புறம்பாக யாரோ ஒருத்தர் நம்மளை வன்புணர்வு பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி கையாள்வது, இதையெல்லாம் அந்த குழந்தை எப்படி எங்கே கற்றுக்கும்? அப்போ சமூகமாக இதை எப்போ தான் நம்ம பேசுவோம்? இது பேசாமல் ஒதுக்கி வைக்க வைக்க இந்த விஷயங்கள் மேலும் மேலும் நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது எழுத்தாளர் லதா அவர்களே கருத்து. நம்ம தான் இதை பற்றி படிக்காமல் இருந்துட்டோம். நம்மளோட குழந்தைகளாவது அவங்களோட இளவயது எட்டும் பொழுது என்ன மாதிரியான பாலியல் கல்வியை அவங்களுக்கு விழிப்புணர்வாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது ஒரு பாகம்தான். இதே மாதிரி பாலியல் கல்வியின் அவசியம் குடும்பத்திலையும் திருமணத்திலையும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. அதை பற்றின வீடியோவை வரும் நாட்களில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.